ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த லூசு ரேணுகா இருக்கு இல்லையா, அது இருந்துக்கிட்டு அப்படியே ஏதோ மலையே சரிச்ச மாதிரி அப்படியே குப்பரக்கா படுத்து தூங்கிட்டு இருக்கு. இந்த லூஸை எப்படா எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போராட்டமாக இருக்குது நம்மளுடைய லூசு பூஜாவுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ பேர் பூஜா இல்லைல்ல, சரிங்க நிஷா. அந்த லூஸுக்கும் சரி இந்த லூஸுக்கும் சரி சரி வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது என்ன மலையை கலட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எந்திரிச்சு நம்ம வெண்பா குட்டி இருக்கா இல்லையா, அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமிச்சா. அதுதாங்க அவள் இன்னைக்கு கலட்டினப்ப அதனால தான் அப்படியே கப்பறப்பாக தூங்கிட்டு இருக்கா. சரி, அவள் எங்கேயாச்சும் தூங்கிட்டு போகிறான்னு பார்த்தா, ஆனாலும் அதை அப்படியே விட முடியாது இல்லையா, ஏன்னா வெண்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா, அவளை கூப்பிட்டு வரணும் இல்லையா. அதனால் இந்த நிஷா இருந்துக்கிட்டு, அக்கா எந்திரிக்கா எந்திரி, நிஷா வந்திருக்கேன், நம்ம வெண்பா குட்டியை ஸ்கூலில் விட்டு வந்தோம்ல, கூப்பிட்டு வரணும், எந்திரிக்கா, அப்போ தானக்கா அவளுக்கு மேலே பாசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ஆக்டிங்கை போட்டுங்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்ன நிஷா கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஸ்கூலே முடிஞ்சிடும் எழுக்கா, அப்புறம் எப்படிக்கா உன் மேலே பாசம் வரும், நம்ம வெண்பா குட்டிக்கு எழுக்கான்னு சொல்லிட்டு இவ ஒரு மலையை சரிக்கிற மாதிரி ஓடி போய் வெண்பாவை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்ப வைக்கிறா. அதுக்கப்புறம் சரி வெண்பா கிட்ட நல்ல பேர் வாங்கிறது இதுதான் ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகாவும் கடகடகடன்னு கிளம்புறா. அதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கே அவங்க அப்பா இதில் உட்காந்துட்ருக்காரு சோஃபாவில். உடனே எங்கம்மா போகிறோம் அப்படின்னதும், அதுவாப்பா வெண்பாவை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு. சரிம்மா சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி காரை எடுத்துகிட்டு போமான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காரை வேகமாக ஓட்டிட்டு ஐயோ ஸ்கூல் விட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா இந்த ரேணுகா. அதுக்கு முன்னாடியே அங்கே நம்ம வெண்பாவை பார்க்காம இவங்களுக்கு மல்லிக்கு தூக்கமே வராது இல்லையா, அதனால் குடுகுடுன்னு வந்து வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ எப்படிடா காலையில் ஸ்கூலுக்கு ரெடியாகி போனேன், சாப்பிட்டியா, எப்படி இருக்க, நீ என்ன பண்ணுற, எனக்கு ஒன்றுமே தெரியலனதும், அதுவா அது பெரிய கதை, இந்த ரேணுமாவை என்னை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க கப்பரப்பன்னு தூங்கிட்டு இருக்காங்க, ஆனாலும் நான் விடுவேன்னா அவங்க தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனாலும் எதுவும் பண்ணாமல் அவங்க வீட்டு வேலைக்காரங்க சமைச்சு வச்சுருந்தாங்க, அதை கொண்டு நானே தான் வந்தேன், என்ன பண்ணுறது, இப்போயாச்சும் கூட்டு போக வராங்களோ இல்லையோ தெரியல அப்படின்னு சொன்னதும், ஐயோ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னதும், ஆமாம் மல்லிமா எப்போவுமே நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்கேன். அந்த நேரம் பார்த்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்த இந்த லூசு நிஷா ரேணுகா இருந்துக்கிட்டு, சபாஷ் மல்லி சபாஷ், இதை தான் நான் எதிர்பார்த்தேன், எப்படி திருட்டுத்தனமாக என் குழந்தைய சந்தித்து அவள் மனசில் நல்ல பேரை வாங்கி அதுக்கப்புறமா என்கிட்டேருந்து அவளை பிரிக்கணுன்றதுக்காக தான் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, உனக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா நீ என் பருணு பக்கமே வர மாட்டேருந்தோம், ஒரே அடி பொலின்னு வைக்கிறாங்க பாருங்கள் மல்லி. ஏன்டி என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு நீ யார், அதுவும் இல்லாமல் என் பொண்ணை பார்க்கக்கூடாது, நீ வேணுமா எனக்கு ஆர்டர் போடுறேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அதே கோவத்தில் காரை எடுத்துக்கிட்டு வெண்பாவை தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனவன் விஜய் அவள் வந்து நடிச்சிட்டா, அவள் எப்படியே நடிக்கலாம், நீங்கள் இருக்கிறப்பயே நீ நடிக்கிறான்னா நீங்கள் எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், என்னை சுத்தமாக மதிக்கவே மாட்டான், என்னை கொன்னாலும் போகன்றுவா, இனிமேல் நான் ஸ்கூல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் கதறியெல்லாம் என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியுதும், எனக்கு நெஞ்செல்லாம் அடிக்குது, அப்படியே எனக்கு மயக்கமாக வருது, என்னால் ஒன்றும் முடியல, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவித ஆக்டிங்கை போட்டுன்னுக்கிறா. உடனே ஐயோ பயப்படாத ரேணுகா, நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அவளை காரில் தூக்கி போட்டு நைட்டு 12 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இது எல்லாமே நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரியல, ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம பண்ணாதான் விஜய் இதுக்கிட்ட அந்த மல்லியை திட்டுவார், அப்போ தான் அவளை ஜென்மதும் இந்த பக்கமே வரடான்னு சொல்லுவார் அப்படின்றதுக்காக இவ ஆக்டிங்கை போட்டுன்னுக்கிறா. அது எதுவும் தெரியாது இந்த லூசு விஜய் இருந்துக்கிட்டு அந்த மல்லியை பிடிச்சி பயங்கரமாக திட்டு விட்றாங்க. ஏன்டி மல்லி உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் ரேணுகாவை நீ அடிச்சிருப்ப, அதுவும் இல்லாமல் அவள்கிட்ட வெண்பாவுக்கு நீ அம்மாவே இல்லைன்னு சொன்னியாமே, அதுவும் இல்லாமல் வெண்பாவை நீ பார்த்துக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னியா, உனக்கு யார் அந்த வேலையை கொடுத்தா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்க்க மாட்டியா, ஏன் மற்றவங்க விஷயத்தில் தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா 4 கேள்வி கேட்க, ஹலோ கொஞ்சமாச்சும் பொறுமையாக இருங்க, ரொம்ப ஆணவத்தில் ஆடாதீங்க, ஏன்னா நான் தான் உங்கள் பொண்டாட்டி அவ இல்லை, திரும்ப அவள் பேச்சை கேட்டுட்டு என்கிட்ட சண்டை போடுறதோ இல்லை என்னை வந்து பகைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படணும். சரி இப்போ நடந்ததெல்லாம் விட்டுலாம், இனிமேலும் அவன் மனசை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு வச்சிடுறாரு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் மல்லி வந்து பகைச்சிக்க முடியாது இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.